ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் L1 எண்களில் எடுத்துக்காட்டு 1.9 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 1.9 என்ன கேட்குறாங்க அப்படின்னா -3/4 மற்றும் -2/5 ஆகியவற்றிற்கு இடையே குறைந்தது 2 விகிதமுறை எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ -3/4க்கும் -2/5க்கும் இடையில குறைந்தது எத்தனை விகிதமுறை எண்கள் கண்டுபிடிக்கணுங்களா? 2 விகிதமுறை எண் கேட்டிருக்காங்க. ஒரு விகிதமுறை எண் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அந்த 1/2 a + b அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்களா? இல்லைனா a + b வகுத்தல் 2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்களா? இங்கே 2 கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா -3/4 இருக்குது, இன்னொன்று -2/5 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே அதுக்கு அடுத்த நம்பர் என்னென்னு எழுதுவோம் இல்லைங்களா? அப்போ இங்கே பகுதி சமமாக இல்லை. அப்போ பகுதி சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மீசியமாக எடுப்பாங்களா? அப்போது 2ஆம் வாய்ப்பாடில் 4 வந்து 2 தடவை, 5 வராது அப்படி வச்சுக்கிறோம். மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 1 தடவை 2, 5 வராது அப்படி வச்சுக்கலாம். 5ஆம் வாய்ப்பாடில் வருங்கனால 1,1ங்களா, 5 வந்து 1 தடவை. அப்போது மீசிமா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2 × 2 × 5 நமக்கு கிடச்சிருக்கா? இதை தானே பெருக்கும். அப்போ 2 × 2 4, 4 5 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4 5 20 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா? இப்போ பகுதி நமக்கு என்னவா மாறணும்? 20ன்னு மாறணும். அப்போ 4ஓட எதை பெருக்குனா நமக்கு 20 வரும்? 4 × 5 20. அப்போ கீழே பகுதியை நம்ம 5ஆல் பெருக்கணும். அப்போனா மேலே தொகுதி என்ன பண்ணும்? 5ஆல் பெருக்குங்களா? அப்போ I3 15, ஒரு மைனஸ் இருக்கனால -15. அதே மாதிரி -2/5 போடுறோம். 5ஆம் வாய்ப்பாடில் ஏதோ 5ஓட எதை பெருக்குனா நமக்கு 20 வரும்னு பார்க்கணுங்களா? ஏன்னா நம்மளோட மீசியமாக 20. அப்போ நம்ம பகுதி என்ன பண்ணணும்? 20க்கு மாற்றணும். அப்போது 5ஓட 4 பெருக்குனா I4 20ன்னு வருது. அப்போ 2ஓட 4 பெருக்குனா 8ன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கனால -8ன்னு கிடச்சிருங்களா? இப்போ பாருங்கள், -15/20 -8/20ங்களா? இதுக்கு நடுமத்தில் எத்தனை எண்கள் இருக்குன்னு பாருங்களேன். கீழே பகுதி சமமாக இருந்துச்சு. அப்போ -15/20க்கு முன்னாடி -14/20 இருக்கும், -13/20 இருக்கும், அடுத்து -12/20 இருக்கும், -11/20 இருக்கும், -10/20 இருக்கும், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா -9/20 இருக்கும், -8/20 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ நடுமத்தில் எத்தனை கிடைக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 எண் கிடைக்குது. ஆனால் நம்ம கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஏதா 2 எண்கள் மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்சர் தான். கொஷினில் 2 எண் கேட்டதுனால ஏதா இதில் 2 செலக்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.